சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 27/1/2026 செவ்வாய்க்கிழமை, தை மாதம் 13ஆம் நாள், நவமி திதி இன்று இரவு 7:06 வரை, பரணி நட்சத்திரம் இன்று காலை 11:09 வரை, அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நன்மைகள், நல்ல அறிமுகங்கள், புத்துணர்வுள்ள நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் இப்போது 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் ரீதியிலான கடன்கள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏற்கனவே தொழில் ரீதியாக கடன் வாங்கியிருக்கிறவங்க, ஒரு வியாபாரத்துக்காக பண்ணேன், ஒரு வேலைக்காக வாங்கினேன், ஒரு விவசாயத்துக்காக பண்ணேன், இந்த கடனை அடைக்க முடியல, அந்த கடனை அடைக்க முடியலன்னு சொன்னவங்க, நினச்சவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு வியாபாரம், தொழில் போன்றவைகள் நல்லா இருந்து, விவசாயமும் கொஞ்சம் ஓரளவுக்கு கை கொடுத்து இந்த கடனை அடைக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். தை பிறந்துருச்சு, வழி பிறக்கணும் இல்லையா? நிச்சயமாக எதற்கும் ஒரு வழி பிறக்கும் என்கின்ற அளவிற்கு முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக, கடன் தொல்லைகள் பெரிய அளவில் நம்மளை உறுத்தாத ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு ஆரோக்கிய குறைவுகள் இப்போ இருந்ததெல்லாம் பெரிய அளவில் இன்னுமே இருக்காது. எல்லா வகையிலையும் குடும்பத்தில் இருந்து வந்து அந்த மருத்துவ செலவுகள், விரைய செலவுன்னு சொல்லுமே, மாதமானால் இவ்வளோ காசை தூக்கி தனியாக வைக்க வேண்டியிருக்குதுங்க, வெட்டி செலவாகவே வருதுங்க, வியாபாரம், வருமானம் எல்லாம் வருது, எங்கே போகுதுன்னு தெரியலன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு விரயங்கள் நிற்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதி இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பரிபூர்ண நிறைவு நாளாக இந்த நாள் அமையுங்க. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல் என்ன உங்களுக்கு தேவையோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னொரு 10-15 நாட்களுக்கு இருக்குதுங்க. மனசை உறுத்திக்கிட்டு இருக்கிற சில விஷயங்கள், அது நல்லாலையே, இது நல்லாலையே, புள்ள நல்லாலையே, அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, இவ்வளவு கஷ்டப்படுறமே, தொழில் இப்படி இருக்கே, வேலை இப்படி இருக்கே, அல்லது கணவன் மனைவி உறவு இப்படி இருக்கே, அல்லது இந்த கேஸில் தோற்று போயிடுவோமோ என்கின்ற மாதிரியாக மனதை வருத்தி கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அப்படியே மாறக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாளை சொல்லலாம். புத்திசாலித்தனத்தை இன்றைக்கி பயங்கரமாக அப்படியே யூஸ் பண்ணுவீங்க ரிஷபலக்கணக்காரர்கள் எல்லாருமே. 5ஆம் அதிபதி இன்றைக்கு 9ல் இருக்கிறனால பிள்ளைங்களால் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த பிள்ளை வேலைக்கு போச்சு, அந்த பிள்ளை வேலைக்கு போச்சு, அல்லது நம்மளை தாத்தா பாட்டி ஆக்கிட்டாங்க பாருன்ற மாதிரியாக பிள்ளைகளோட ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகியும் குழந்தை பிறக்கலை, எது நிறைவில்லாமல் ஒரு தீர்வுகள் கிடைக்காமல் இருந்ததோ அவைகள் எல்லாமே கொஞ்சம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எல்லாம் சரியாக போய்விடும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் சுபத்தன்மையோடு இருக்கின்ற ஒரு அமைப்பு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்பாராத திருப்பங்கள், அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. பொதுவாக ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்தால் முயற்சிகள் தடையாக இருக்கும்ன்றது தான் உண்மை. ஆனால் இப்போ அவர் சுக்கிரனோடு இருக்கிறார், உச்ச செவ்வாய் கூட இருக்கிறார் இல்லையா, ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது இல்லையா. ஆக எதுலேயும் தொய்ந்து போயிட மாட்டீங்க. அப்படியே மனசு டல்லாகி இப்படிலாம் இருக்கவே இருக்காது. இந்த இப்போ தான் லீவு நாள்லாம் முடிஞ்சு போச்சு, திருப்ப வந்து ஒரு அளவுக்கு எல்லாவற்றையும் மீண்டும் கட்டெழுப்ப முடியும் என்கின்ற மாதிரியாக ஏற்கனவே சரிந்து போன ஒன்றாக இருந்தாலும் கூட அதையும் தொடர்ந்து செய்யக்கூடிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய, எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இதுவரைக்கும் கை கொடுக்காத ஷேர் மார்க்கெட்டு போன்றவைகள் கொஞ்சம் கை கொடுக்கும். ஏற்கனவே அந்த இதில் ஆயிரக்கணக்கில் விட்டுட்டேன், லட்சக்கணக்கில் விட்டுட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படி கடனாகி போச்சு, இப்படி கண்ணடாகி போச்சுன்றவங்களுக்கு எந்த இடத்துலையே ஒரு தொலைத்த இடத்துல தான் தேடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, பணம் எந்த வகையில் போனதோ அந்த இடத்திலிருந்தே ஓரளவிற்கு அது திரும்ப வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மிதுனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 3-12ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். மனைவியால் செலவு,
கணவனால் செலவு, வாழ்க்கை துணையால் செலவு, சிலருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு யார் காதலன் காதலி போன்ற உறவுகள்லாம் இருக்குது இல்லையா, நட்புகள், ஆண் பெண் நண்பர்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் செலவு வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதனால் பாக்கெட்டை கொஞ்சம் பத்திரமா பிடிச்சிக்கோங்க. கிரெடிட் கார்டெலாம் கையிலேயே எடுத்துடாதீங்க. நமக்கு என்ன ஒன்றுன்னா, காசு இல்லைன்னா அந்த இருக்கிறத ஒரு கார்டு இருக்கேன் அதை அப்படியே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கட்டிக்குவோம் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும் இல்லையா. இன்றைக்கு அனாவசிய செலவுகள் வரும் என்பதால் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மட்டும் தாய் மாமன் உறவில் ஏதாவது ஒரு சகாயம், ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அம்மானால் செஞ்சு கொடுக்க முடியல, அப்பானால் செஞ்சு கொடுக்க முடியல, மாமா கிட்ட போய் இதை கேட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு இளைய பருவத்தினர் யாராவது தாய் மாமன் என்கின்ற ஒரு உன்னத உறவை இன்றைக்கு பலப்படுத்தி கொள்ள, அதில் உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சரி புள்ள கேட்குது, ஏதாவது இன்றைக்கி நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு மாமன் வழி உறவுகள் கூட உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு தன லாபாதிபதியான புதன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். புதனுக்கு 6ஆம் இடம் அப்படி ஒன்றும் யோக பலன்களை கொடுக்காது என்றாலும் கூட அவர் உங்களுடைய ராசிநாதனோடு சுக்கிரனோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, மிக பிரமாதமான ஒரு அமைப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அட்டமத்து சனின்னு யாருன்னா சொன்னால் அந்த காதில் வாங்கவே வாங்காதீங்க. எல்லா கிரகங்களும் பெரும்பாலும் உங்களுக்கு இப்போது சாதகமாக தான் இருக்குது. ஆக புதன் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால கடன் வாங்கி அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறது, 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறது. 2 சுபர்கள் 6, 11ஆம் இடங்களில் இருக்கிறதுனால இதுவரைக்கும் எதை ஜெயிக்க முடியலன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இப்போது ஜெயிக்க முடியும். கட்டுப்பாடுகள், மனக்கட்டுப்பாடு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழக்கம் எப்படியோ ஒட்டிக்கிச்சுங்க, இது எப்படி விடுறதுனே தெரியல. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்குது, எனக்கே தெரியுது, அதை நம்ம எப்போ விடணும். இந்த மாதிரியாக ஒரு தேவையற்ற பழக்க வழக்கத்தை, தேவையற்ற அறிமுகம் தொடர்புகளை விட வேண்டும் என்று மனதில் எண்ணியிருப்பவர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் பெரிய நல்ல நாளுங்க. ஒரு 10-15 நாட்களுக்குள்ளாகவே இந்த தேவையற்ற விஷயங்களை விட்டு விடுவதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் 10ஆம் அதிபதியுமான புதன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். திரிகோணஸ்தானத்தில் ராசிநாதன் இருந்தாலே அதிர்ஷ்டம் வரும்னு அர்த்தம். அதிர்ஷ்டம் வரப்போகுது உங்களுக்கு. ஏற்கனவே இதில் அப்படி இல்லை, அதில் இப்படி இல்லை, ஹார்ட் ஒர்க்கு போடுறேன் ஆனால் ஒன்றும் சரியாக கிடைக்கலைங்க என்கின்ற மாதிரியாக தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் மீதே குறைகளை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே, ஐயா நீங்கள் பெரிய புத்திசாலி, புத்தியும் அதிர்ஷ்டமும் சேரும்போது பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும், இந்த வருஷத்துலேருந்தே உங்களுக்கு நல்லா நடக்கும் என்கின்ற மாதிரியாக அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக இந்த புதனுடைய துறைகள்னு சொல்லப்படக்கூடிய கணிதம் சார்ந்த துறைகள், கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள், புரோக்கரேஜ்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள், இணையம் சார்ந்த, சோஷியல் மீடியா சார்ந்த இத்தனை விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மருத்துவத்தில் கூட சைக்காலஜி சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய பெண் மருத்துவர்கள் எல்லாருக்குமே இன்று முதல் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள், எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சிறப்பு நாள் கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய புதன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல வலுவாகவே இருக்கிறார். மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். ராசிநாதன் இன்றைக்கு அவரோடு இருக்கிறார் இல்லையா. பொதுவாகவே 4ஆம் இடத்துல புதன் இருந்தார்னாலே வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நல்லதுகளை செய்வார். கடந்த காலத்தில் வீட்டை வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அம்மா கொடுத்த ஒரு சொத்தை வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வட்டி ஏதோ கட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு 1-2 ஃபால்ட் ஆனால் கூட போய்கிட்டு இருக்கு டியூ, ஆனால் இதை எப்போ அந்த வீட்டை மீட்க முடியும், எப்போ அந்த சொத்தை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போகுதே. சொத்து வேல்யூ இருந்தாலும் கூட அது எப்போ தான் நம்ம மீட்கிறதுன்ற மாதிரியான தொழில் சார்ந்த கவலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க. தொழில் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டங்கள் வந்துடாது, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளலாம் என்கின்ற மாதிரியான நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் வியாபார தொடர்புகள் இந்த ஒரு 15-20 நாளில் கிடைக்கும். ஒரு ஏற்றுமதி பண்ணுறது அல்லது அடுத்தடுத்த சரக்குகளை அனுப்பி கொண்டே இருப்பதன் மூலமாக ஏதேனும் ஒரு வகையில் அங்கிருந்து பணவரவுகள் வருதுன்ட்டு வடக்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அட்டம லாபாதிபதியான புதன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். பெரியவங்களை வெற்றி பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். நம்மளை விட வயசுக்கு மீறினவங்க, நம்மளை விட அதிகாரத்தில் மீறினவங்க, நம்மளை விட ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிறேன்,
என்னுடைய மேனேஜர் வந்து என்கிட்ட போட்டி போடுறாரு, அந்த மேனேஜரையே இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வயதில் பெரியவர், அறிவில் பெரியவர், அந்தஸ்தில் பெரியவர், அதிகாரத்தில் பெரியவர், பணத்தில் பெரியவர் யாராவது ஒருவர் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரங்கிட்ட தோற்று போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆகவே இன்றைக்கி நீங்கள் யார், உங்களுடைய உழைப்பு என்பது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி மற்றவங்க கிட்ட உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள்லாம் அப்படியே கிளியர் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. கலைத்துறை சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாமல் தயக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள்லாம் கிடைச்சி நீங்கள் யார் அப்படிங்கிறத உலகிற்கு உணர்த்தக்கூடிய சிறப்பு நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7, 10ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து அற்புதமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த தொழிலை பண்ணி 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 என்ன தான் கண்டேன், சாப்பிட்றேன், அவ்வளவுதான். ஒரு வீடு வாங்கலை, ஒரு காடு வாங்கலை, ஒரு வண்டி கூட வாங்க முடியல, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பொண்டாட்டிக்கு கேட்ட ஒரு நகையை வாங்கி கொடுக்க முடியலன்னு சலிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இவங்க எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்டு, முன்னேற்றங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அவங்கவுங்களுக்கு எல்லாருமே வானத்திலேருந்து பொத்துன்னு குதிச்சல்லையே, மெதுவாக ஒரு 40-50 வயசுக்கு மேலே அப்படியே முன்னேற்றம் அடைஞ்சவங்க தானேன்ற மாதிரியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய சில விஷயங்கள், பணவரவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. கணிதம் சார்ந்த துறைகள் அல்லது இந்த ஜெராக்ஸ் மிஷின் வச்சுருக்கிறேன், ஒரு லைப்ரரியில் வேலை செய்கிறேன், புத்தகம் பப்ளிகேஷன்ஸ் நடத்துகிறேன், ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன், டே கேர் நடத்துகிறேன், சிறு குழந்தைகளை கவனிச்சுக்கிறேன்னு இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் இன்றைக்கு ராசியிலேயே வலுத்து அமர்ந்திருக்கிறார். ராசியில் 4 கிரகங்கள் வலிமையாக இருக்கிறது கொஞ்சம் கோபதாபங்களை உங்களுக்கு அதிகமாக பண்ணினா கூட ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கொஞ்சம் காசு பணம் வரத்தான் செய்யும். முன்னர் ஏமாந்த சில விஷயங்களில் இன்றைக்கு ஒரு நிறைவான ஒரு எதிர்பார்ப்புகளில் ஒரு இருக்கக்கூடிய அமைப்புகளில் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஒரு விஷயத்தில் நிறைய எதிர்பார்த்து ஏமாந்துருப்பீங்க, அதே விஷயம் இன்றைக்கி அப்படியே சாதகமாக மாறி முன்னர் இல்லாத அளவிற்கு பெரிய அளவில் நல்ல விதமான சக்ஸஸ்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசே கொஞ்சம் சரியான பிளான் போடக்கூடிய அமைப்புகளும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதை எப்படி பண்ணலாமா, இதை எப்படி பண்ணலாமான்ற மாதிரியாக ஒரு உற்சாகமாகவே ஒரு பிளான் போடக்கூடிய அமைப்புகள், தடைபட்டு போன பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், காடு வாங்கிறது, வீடு வாங்கிறது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகக்கூடிய அமைப்பு, முன்னர் செஞ்ச தவறுகளை அப்படியே திருத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு என மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய அடையாளம், புதிய பாதை தெரிவதற்கான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் பேர் வாங்குவீங்க. கணவன் மனைவி உறவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நண்பர்கள் கை கொடுத்து உதவக்கூடிய, நீங்கள் நண்பர்களுக்கு உதவக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. கும்பராசிக்காரர்களுக்கு 8ஆம் 5ஆம் அதிபதியுமான புதன் இன்றைக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 8, 12ஆம் இடங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்கின்றன. எதிர்பாராத நன்மைகள், மேன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வெளிநாட்டிலேருந்து வர்ற தகவல் நல்லாயிருக்கும், வெளிமாநில தகவல்கள் நல்லாயிருக்கும். நம்மளே வெளிநாட்டில் போய் பழிக்கலாமா, இந்த புதுசாக அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாமா என்கின்ற மாதிரியாக சிலருக்கு சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வரும். அதுக்காக வரக்கூடிய அவ்வளவு தகவல்களையும் சரிபார்க்காமல் நம்பிடாதீங்க. ஏன்னா அந்த சோஷியல் மீடியான்றது பாதி அளவிற்கு ஃபேக்காக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இல்லையா? 8, 12ஆம் இடங்கள் இன்றைக்கு ஒரு நிலையில் பரிவர்த்தனை, இப்போ மாற்றங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எப்பொழுதுமே எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு உழைப்பை மீறின ஒரு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு மட்டும் செலவுகள் இருக்கும். வருமானம் வரும், ஆனால் வீட்டுக்கு கொண்டு போக முடியாதபடி அல்லது வீட்டிற்கு வாங்கிக்கிட்டு போகிற மாதிரியாக வேற ஒரு பொருள் பணமாக எடுத்துகிட்டு போக முடியாமல் அதை பொருளாக வாங்கி கொடுக்கறது மாதிரியான செலவுகள் இருந்தாலும் சந்தோஷ செலவுகளாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். மிக வலிமையான அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும். வாழ்க்கை துணையால் லாபம், பார்ட்னரால் லாபம், நண்பரால் லாபம்ன்ற அமைப்புகள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக நஷ்டத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்குங்க, இதை நிறுத்திடலான்னு பார்க்குறேன்றவங்களுக்கு கூட
கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போனால் இது முன்னேற்றம் அடையும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மனைவி வழி சப்போர்ட் இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு மீனராசிக்கார ஆண்களுக்கு உண்டு. ஒரு மச்சானோ, அதாவது மனைவி கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் அல்லது மனைவியை பெற்ற மாமனார் மாமியார் இருக்கிறாங்க இல்லையா, இந்த வழிகளில் இன்றைக்கு ஒரு திக்கு தெரியாத காட்டில் நிற்கிறேன், இப்படி போய் ஸ்டக் ஆகிடுச்சு, இப்படி போய் ஸ்டக் ஆகிடுச்சு, இங்கே போய் ஏமாந்துட்டேன், அங்கே போய் ஏமாந்துட்டேன்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஒய்ஃபு மூலமான சப்போர்ட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சி கண்டிப்பாக வருங்க. என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட நம்ம பட்டை தீட்டப்படுகிறோம். ஒரு அனுபவம் தானே நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த அனுபவத்தை வச்சு எதிர்காலத்தில் நம்ம நல்லா இருப்போன்ற மாதிரியான சில பல உற்சாக உணர்வுகள் வரக்கூடிய அருமையான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். நேற்றைக்கு முக்கியமான யோகங்கள் எந்த அமைப்புகளில் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு யோகங்களில் முதன்மைப்படுத்தி சொல்லக்கூடியது, மனிதர்கள் எல்லாருமே பணமாக இருக்கிறதுல நிறைய சம்பாதிக்கிறதுல தாங்க ஆசைப்படுகிறோம். தனயோகத்துக்கு ஆசைப்படாத மனிதர்களே கண்டிப்பாக கிடையாது. எது இருக்குதோ இல்லையோ பணம் உங்ககிட்ட இருந்துட்டால் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் மன்னிக்கப்படுகிறது. சொந்தக்காரங்க மதிக்கிறாங்க. எல்லாருமே பொண்டாட்டி புள்ள புருஷன் எல்லாருக்குமே பணம் இருக்கும் பொழுது வேறு விதமான எண்ணங்கள், வேறு விதமான பார்வைகள், வேறு விதமான கோணங்கள் இருக்குது இல்லையா? அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பணமே பிரதானம். இதுலேயும் கூட மாற்று கருத்து இருக்குதுங்க. பணம் இருந்தால் மட்டும், அதாவது என்னதான் இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த இட்லி தான் சாப்பிட முடியும். கோடீஸ்வரன் மாவு இட்லிக்கு பதிலாக தங்கத்தில் இட்லி பண்ணி சாப்பிட போகிறதில்ல. அதே மாவு இட்லியை தான் எல்லாரும் சாப்பிட்றோம். இருந்தாலும் பணம் இன்றைக்கு ஒரு அந்தஸ்தின் அளவுகளாக மாறிவிட்டது இல்லையா? அப்போ இந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய மகாதன யோகம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு பார்க்கலாங்க. இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய பாவகங்கள் 2, 9, 11, 10, 6 என்கின்ற ஒரு 5 அமைப்புகளோடு தொடர்பு கொள்ளுங்க. இந்த 2, 6, 10ன்றதில் குரு தொடர்பு கொண்டாலே ஒரு மனுஷனை வேலை செய்ய வச்சோ தொழில் பண்ண வச்சோ பெரிய அளவில் நல்ல விதமான பணம் சம்பாதிக்க வைப்பார். 2, 9ஆம் அதிபதிகளாக வரக்கூடிய கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு அவர்களில் ஒருத்தர் ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய தனயோகம் கண்டிப்பாக கிடைக்குங்க. உதாரணமாக துலா லக்னத்திற்கு சூரியன் புதன் செவ்வாய் 2, 9, 11 கூடியவர்களாக வருவாங்க. இதே துலா லக்னம் மாதிரி மற்ற லக்னங்களுக்கு நீங்கள் 2, 9, 11ஆம் அதிபதிகள் யார் என்ன அப்படிங்கிறத பார்த்துடணும். உங்களுடைய 2, 9, 11ஆம் அதிபதிகள் இப்போ உதாரணமாக நான் துலா லக்னத்துக்கு சொன்ன மாதிரி சூரியன் புதன் செவ்வாய் இந்த மூவரும் ஒரு இடத்துல கூடியிருந்து அந்த இடத்துல சூரியனோ புதனோ செவ்வாயோ ஆட்சியாக இருந்து கூடுதலாக நான் சொல்லக்கூடிய சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் சுக்கிரனோ குருவோ வளர்பிறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ அங்கே தொடர்பு கொண்டுனா என்னங்க, பார்த்து இணைந்து என்கின்ற அமைப்பில் இருக்கும் பொழுது சரியான வயதில் இந்த 2, 9, 11ஆம் அதிபதிகளுடைய தசையும் நடப்பாயின் ஒரு 5 வயசு குழந்தைக்கு 2ஆம் இடத்து தசை வந்துடுதுன்னா 5 வயசு குழந்தை போய் சம்பாதிக்காதுங்க. ஒரு 25 வயசு 20 வயசுக்கு மேலே அந்த தசை வந்ததுன்னா அது ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த காலில் நின்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் வரும் இல்லையா? மகாதன யோகத்தில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தசைகள் நடத்தும் போது அந்த மனிதன் சம்பாதிக்கக்கூடிய வயதில் அந்த பருவத்தில் இருந்தார்னா பெரிய யோகங்க. இது எல்லாத்தையும் விட நான் மறுபடியும் கடைசியாக ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுவேங்க. லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்து ஒரு கிரகங்கள் உங்களுக்கு தரக்கூடிய யோகத்தை அனுபவிக்கக்கூடியது லக்னமும் லக்னாதிபதியும். 10 கோடி 100 கோடி சம்பாரிச்சிட்டிங்கன்னா உடனே ஒரு பெரிய கார், 1 கோடியில் 2 கோடியில் பெரிய கார் வாங்க ஆரம்பிப்பீங்க. அந்த காரில் நீங்கள் தான் உட்காந்து போகிறீங்க, டிரைவர் ஓட்டினா கூட. அப்போ அந்த காரில் போகக்கூடிய அமைப்பு உங்களுடைய உடல் மனம் சார்ந்தது இல்லையா? இந்த உடல் மனம் சார்ந்தது என்பது லக்னாதிபதி சார்ந்தது. ஆக அந்த காரில் போகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய லக்னாதிபதி லக்னம் வலுவாக இருக்குமாயின் இப்போது நான் சொன்ன கூட இந்த 2, 9, 11ஆம் அதிபதியுடைய மகாதன யோகம் இவர்கள் இணைவதால் கிடைக்கக்கூடிய மகாதன யோகம் பெரிய அளவில் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. ஐயா எனக்கு மகாதன யோகம் இருக்குது, அப்போ என்னுடைய லக்னாதிபதி கொஞ்சம் டல்லாயிட்டார், அப்போ எனக்கு அது செயல்படாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா
லக்னம் லக்னாதிபதி வலுவிற்கேற்ப ஒருவருக்கு 1000 ரூபாயை இந்த மகாதன யோகம் கொடுக்கும், ஒருவருக்கு 10,000 ரூபாயை கொடுக்கும், ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாயும், ஒருவருக்கு 1 கோடி ரூபாயும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. எல்லாவற்றுக்கும் என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ எல்லா நிலைமைகளையும் லக்னம் லக்னாதிபதியை அளவிட்டே நீங்கள் மற்ற யோகங்களை கணித்து கொள்ள வேண்டும் என்பது தாங்க உண்மை. நாளைக்கு இன்னொரு யோகத்தை பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.